ஹலோ கைஸ், ஐம் மருண். மார்ச் 8, 2026 ஈவினிங் 7 மணி அளவில் யூரோப் கான்டினென்ட்டுக்கு மேலே வானத்தில் அட்மாஸ்பியரில் ஒரு மீட்டோரைட் என்ட்ரு ஆகுது. என்ட்ரான அந்த மீட்டோரைட் அட்மாஸ்பியரில் எரிந்து சிறு சிறு துண்டுகளாக உடைந்து அட்மாஸ்பியர்லேயே அழியுது. இது பெல்ஜியம் முதல் ஜெர்மனி வரை வானத்தில் தென்பட்டிருக்கு. சுமார் 6 செகண்ட்ஸ் வானத்தை ஒளிர செய்திருக்கு இந்த மீட்டோரைட். இதை 2000க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்துருக்காங்க. இந்த மீட்டோரைட் சூரியனோட டைரக்ஷன்லேருந்து வந்ததுனால டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மீட்டோரைட் மற்றும் ஆஸ்ட்ராய்டு நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள நமது சூரிய குடும்பத்துக்குள்ள மாஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல 1.7 மில்லியன் 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு அமைஞ்சிருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே இது மாதிரி ஏதாச்சும் ஆஸ்ட்ராய்டு அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அமைஞ்சிருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே கைப்பர் பெல்ட் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கைப்பர் பெல்ட்ல மாஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கிற மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல உள்ள 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டு விட அதிகமான ஆஸ்ட்ராய்டு நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே உள்ள கைப்பர் பெல்ட்ல அமைஞ்சிருக்கு. இதுல உள்ள எல்லா ஆஸ்ட்ராய்டும் நமது சூரியனை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு நமது பூமியை நோக்கி வருதா அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சிறிய அளவு உள்ள ஆஸ்ட்ராய்டு ஏதாச்சும் நமது பூமியில விழுந்துச்சுன்னா அந்த சிறிய அளவு உள்ள ஆஸ்ட்ராய்டு நமது பூமியோட அட்மாஸ்பியர்ல எரிஞ்சு அழிஞ்சிடும். அதுவே மிகப்பெரிய அளவு உள்ள ஆஸ்ட்ராய்டு ஏதாச்சும் நமது பூமியில விழுந்துச்சுன்னா நமது பூமியில பெரும் பாதிப்பு ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அளவு உள்ள ஆஸ்ட்ராய்டு நமது பூமியில விழுந்துச்சு. நமது பூமியில விழுந்த அந்த மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டுனால டைனோசரோட இனத்தோடு சேர்த்து 80% உயிரினங்கள் நமது பூமியில முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது பூமியில விழுந்த ஒரு மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டுனால நமது பூமியில ஒரு கொடூரமான அழிவு ஏற்பட்டுச்சு. அதனால ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு நமது பூமி நோக்கி வருதா அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அப்டேட்டை நீங்க பார்க்கணும் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலாக அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.